இணையத்துல சில பெண்கள் தங்களுடைய நிர்வாணங்களை போராட்ட வடிவம் என்று சொல்லிக்கொண்டு தங்களுடைய நிர்வாணங்களை காட்சிப்படுத்துறாங்க. பெண்ணியம் அப்படின்ற ஒரு கருத்தை நம்ம முன்வைக்கும் பொழுது தமிழ்நாட்டுல நடக்கிற விவாதங்கள் எந்த மாதிரியான அணுகுமுறை, எந்த கருத்தியல் அடிப்படையில இந்த பெண்ணியம் சார்ந்த விவாதங்கள் நடக்குது என்பதை கடந்த 20 வருடங்களாக நான் கவனிச்சிட்டு இருக்க அடிப்படையில நிறைய குழப்பமான விவாதங்கள் நடக்கும். ஒவ்வொரு தனிநபரும் தங்களுடைய கருத்துக்கள் தாங்கள் சொல்வதெல்லாம் பெண்ணியம் சார்ந்த கருத்துக்கள் நம்புறாங்க. ஒரு முறையீடு யார்கிட்ட வைக்கிறாங்க? இந்த சமூகத்துக்கு முன்பு நிறுத்துறாங்க. அப்ப பொது சமூகத்துக்கு முன்பு நாங்கள் பேசும் இந்த பெண்ணியம் இது சார்ந்த விவாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விவாதங்கள் நடைபெறும் பொழுது அரசியல் கருத்தியலற்ற விவாதங்களாக அது தொடர்ந்து நடந்துட்டு வரதை நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த 3 புகைப்படங்கள் அவங்க வெளியிட்டாங்க இல்லையா? அதுல ஒண்ணு அந்த பொள்ளாச்சிக்காகன்னு சொல்லிட்டு ஒரு நிக்கிற மாதிரியான ஒரு போட்டோ, இன்னொன்னு அண்ணா யூனிவர்சிட்டியில பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக 2 புகைப்படங்களை நானே எடுத்தேன் அப்படின்னு சொல்லி வெளியிட்டாங்க. அந்த பொள்ளாச்சி விஷயத்துக்கு எடுத்தப்பட்ட புகைப்படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணா அடிக்காதீங்கண்ணா பிளீஸ்னா அப்படின்ற குரல் கேட்டுதுன்னா அதனுடைய உண்மை தன்மை புரியும். ஆனா அந்த புகைப்படம் அதற்காக எடுக்கப்பட்டது அல்ல. அது ஒரு போட்டோ ஷூட்டுக்காக எடுக்கப்பட்டு இவங்க போஸ்ட் கொடுத்து வேற ஒரு விஷயங்களுக்காக எடுக்கப்பட்ட அந்த புகைப்படத்தை இதுக்காக போடுற அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ ஒரு குற்றம்ன்ற ஒரு விஷயத்தை நீதிமன்ற விசாரணை எப்படி நடக்குதுன்ற புரிதல் கொற்ற வைக்கல. ஒரு பாலியல் குற்றங்களில் அரசியல் குறுக்கீடுகள் வருதுன்னா அதை எப்படி எதிர்க்கிறது, அதுக்கு என்ன மாதிரியான அதுக்கும் நிர்வாண போராட்டம் நடத்துவாங்களா? நீதிமன்றம் தீர்ப்பை விரைவுபடுத்துங்க, காவல்துறை விசாரணை விரைவுபடுத்துங்க, இதுக்கும் நான் நிர்வாண போராட்டம் நடத்துறேன்னு ஏதாவது போராட்டம் பண்ணியிருக்காங்களா? சமூக மாற்றம், ஒரு பாலியல் குற்றங்கள் நடக்குது, பாலியல் குற்றம் நடக்கிறத விட்டு நான் சமூக மாற்றத்துக்காக பேச போறேன், சமூக மாற்றத்துக்காக நிர்வாணமா நிக்க போறேன். ஒரு பாலியல் குற்றம் நடந்திருக்கு, பாலியல் குற்றங்களில் அரசியல் தலையீடுகள் வருது, பாலியல் குற்றவாளிகள் அரசியல் அதிகாரத்தோட நிக்கிறாங்கன்னா அவங்க மேல ஏன் விமர்சனம் போவாம நம்ம சமூகத்தை திருத்த போறேன்னு சொல்றாங்க. இங்கதான் இந்த விமர்சனமே வருது. யூ தமிழ் பாவை நேயர்களுக்கு வணக்கம். யூ தமிழ் பாவை சேனல்ல இன்றிலிருந்து பெண்ணியம் குறித்த விவாதங்களும் நிகழ்த்த இருக்கிறோம். இங்க இன்றைய நிகழ்வுல கலந்து கொள்ள வந்திருக்கிறது என் பெயர் சாரதா. இவங்க முனைவர் பரிமளா வந்திருக்காங்க. அது மாதிரி பிரான்ஸ் நாட்டு மனித உரிமை செயற்பாட்டாளர் தோழர் தமிழச்சியும் இன்றைய நிகழ்ச்சியில கலந்துக்க வந்திருக்காங்க. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், சோசியல் மீடியால பாக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு பாலியல் பெண்கள் குழு நடத்தி ஒரு பாலியல் சர்ச்சைகள் நடந்து பாலியல் குற்றங்கள் நடந்ததற்கு எதிராக நாங்கள் சட்ட போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி அது மட்டும் இல்ல, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய குறிப்பாக பாலியல் தொடர்பான குற்றங்களுக்கு குரல் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறோம். தொடர்ந்து எதை குறித்து நம்ம பேச போறோம் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பேசுவோம். பெண்ணியம் அப்படின்ற ஒரு கருத்தை நம்ம முன்வைக்கும் பொழுது தமிழ்நாட்டுல நடக்கிற விவாதங்கள் எந்த மாதிரியான அணுகுமுறை, எந்த கருத்தியல் அடிப்படையில இந்த பெண்ணியம் சார்ந்த விவாதங்கள் நடக்குது என்பதை கடந்த 20 வருடங்களாக நான் கவனிச்சிட்டு இருக்க அடிப்படையில நிறைய குழப்பமான விவாதங்கள் நடக்கும். ஒவ்வொரு தனிநபரும் தங்களுடைய கருத்துக்கள் தாங்கள் சொல்வதெல்லாம் பெண்ணியம் சார்ந்த கருத்துக்கள் நம்புறாங்க. அப்ப அவங்க யாரு, அவங்க அரசியல் நிலைப்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா அவர்கள் அரசியல் அற்றவர்களாக இருக்காங்க. ஒரு தனிநபர் தனித்தனி பெண்களாக அவர்கள் உணரும் கருத்துக்களை ஒரு பெண்ணியத்தின் கூறாக நிறுவ முற்படுறாங்க. ஆக பெண்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தவும் இது பெண்ணியம் பேசவும் அவர்களுக்கு அவர்கள் விருப்பத்துக்கு உட்பட்டு இதையெல்லாம் நீங்க பெண்ணியமா ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முறையீடு யார்கிட்ட வைக்கிறாங்க? இந்த சமூகத்துக்கு முன்பு நிறுத்துறாங்க. அப்ப பொது சமூகத்துக்கு முன்பு நாங்கள் பேசும் இந்த பெண்ணியம் இது சார்ந்த விவாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விவாதங்கள் நடைபெறும் பொழுது அரசியல் கருத்தியலற்ற விவாதங்களாக அது தொடர்ந்து நடந்துட்டு வரதை நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்ப உலகளாவிய பார்க்கும் பொழுது ஃபெமினிசம் எந்த காலகட்டத்துல உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த உலகம் உயிர்கள் தோன்றிய காலகட்டங்கள் இருந்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு பின்பு என்று கிமு என்று பிரிப்பதற்கு முன்பாக
எந்த ஃபெமினிசமும் எதுவும் பேசப்படல. எப்பொழுது வந்து மன்னராட்சி முறை ஒழிக்கணும்னு ஆரம்பிக்கும் பொழுது ஐரோப்பாவுல கலகங்கள், புரட்சிகள் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் பெண்களுக்கான உரிமைகளையும் ஒரு போராட்ட வடிவமாக பெண்களுக்கும் ஆண்களைப் போல் சமத்துவமாக பெண்கள் நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு முழக்கத்தை முன்வைத்தவர்கள் பிரான்ஸ் நாட்டிலேயும் அல்லது ஜெர்மன்ல இருக்கிற யூரோப்பிய நாடுகளை சார்ந்த சோசியலிஸ்ட் வருவதற்கு முன்பாக கம்யூனிஸ்டுகளாக இருந்தவும் மார்க்சியவாதிகளாகவும் இருந்தவர்கள் அதை வந்து ஒரு மார்க்சிய பெண்ணியம், கம்யூனிஸ்ட பெண்ணியம் அப்படின்ற அடிப்படையில நிறைய பெண்ணியம் சார்ந்த வரைவுகளை வந்து அவர்கள் முன்னிறுத்தி விவாதிக்க ஆரம்பிச்சார். அந்த கருத்து அடிப்படையில வந்து அது இடதுசாரிய பெண்ணியம் சொல்லலாம். அப்ப இவர்கள் இடதுசாரிய நிலைப்பாட்டுல இருக்கிற மார்க்சியவாதிகள், கம்யூனிஸ்ட்வாதிகள் பெண்ணியம் சார்ந்த ஒரு கருத்தில உருவாக்கும் பொழுது வலதுசாரிகள் அதுவரை பெண் அடிமைத்தனத்தை பேசிக் கொண்டிருந்தவர்கள் அவர்களுக்கு ஒரு சமூகத்துல வந்து நிர்பந்தம் ஏற்படுது. தாங்களும் வந்து பெண்ணியம் சார்ந்த கருத்துக்களை உருவாக்கணும் என்பது வந்து அவர்களுக்கு வந்து ஒரு உருவாக்கின கருத்தியல் முதலாளித்துவ சிந்தனை போக்குகளுக்கு ஆதரவாகவும் கலாச்சார பண்பாட்டு வாழ்வியல் முறைகளுக்கு ஆதரவான பெண்ணியத்தையும் அவங்க உருவாக்கி பேச ஆரம்பிச்சாங்க. ஆக இந்த உலகத்துல வந்து வலதுசாரிய பெண்ணியம், இடதுசாரிய பெண்ணியம் இருக்கு. இந்த இடதுசாரிய பெண்ணியத்துல பல கூறுகள் இருக்கு. அதே மாதிரி வலதுசாரிய பெண்ணியத்துல பல கூறுகள் இருக்கு. அப்ப நம்ம இந்த சமூகத்துல, தமிழ் சமூகத்துல பார்வையா ஒரு பார்வையாளரா நான் பார்க்க முற்படும் பொழுது நிறைய பெண்கள் பெண்ணியம் சார்ந்த விஷயங்களை போதாமை கொண்டவர்களாக இருக்காங்க. நம்ம ஆண்களை விட்டுருவோம். முதல்ல பெண்கள் நாம சரியான பெண்ணியத்தை பேசுகிறோமா அப்படின்ற நம்ம ஒரு இது வந்து கட்டாயத்துக்கு வந்து நம்ம இப்ப நிறுத்தப்பட்டிருக்கோம். காரணம் என்னன்னா, சமகாலமாக சமூக ஊடகங்களில் நடைபெறும் பாலியல் குற்றச்சாட்டுகளை பெண்கள் எப்படி விவாதத்துக்கு தூண்டுறாங்க அல்லது எப்படி விவாதிக்க முற்படுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மிக சமீப காலமாக நடைபெற்று கொண்டிருக்கிற பாலியல் கட்டற்ற பாலுறவு சார்ந்த விவாதங்கள், பாலியல் வன்முறைகள், பாலியல் கொடுமைகள், துன்புறுத்தல்கள் எல்லாவற்றையும் வலதுசாரிய பெண்ணியத்துல இருந்து பார்த்து விமர்சனம் பண்றாங்களா, இடதுசாரிய பெண்ணியத்துல இருந்து பார்த்து விமர்சனம் பண்றாங்களா? விமர்சனம் பண்ற ஆண்கள் இந்த பெண்ணியத்தை பேசவே கூடாதா அப்படின்னாக்கா அப்படி கிடையாது. ஆண்களும் வலதுசாரி ஆண்கள் இருக்காங்க, இடதுசாரிய சிந்தனை கொண்ட ஆண்கள் இருக்காங்க. ஐரோப்பாவிலும் வந்து பெண்ணிய சிந்தனை சார்ந்து பேசியவர்கள் எல்லாம் ஆண்களும் பெரும்பான்மை ஆண்களும் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆண்களை புறக்கணித்து ஆண்களை இழிவுபடுத்தி நம்ம வந்து ஒரு பெண்ணியத்தை நம்ம பேச முற்படுறாங்களா சக பெண்கள் அனைவரும்னா அப்படி கிடையாது. ஆணும் பெண்ணும் இணைந்து செல்வது தான் இந்த சமூகவியலில் ஒரு உயிரியலுடைய இயல்பான ஒரு விஷயம். அதனால் பெண்ணியம் என்பது ஆண்களுக்கு எதிரானதல்ல. ஆண்களுக்கு இருக்கும் அனைத்து சமத்துவமும் சம உரிமையும் அதே சம தளத்துல பெண்களுக்கும் இருக்கணும் என்ற ஒரு அடிப்படையில தான் இந்த சிஸ்டம் வந்து பெண்களுக்கான உரிமை போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருது. இதை வந்து நம்ம தொடர்ந்து அரசியலாக நம்ம பேசணும்னாக்கா நான் வந்து அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் வந்து ஒரு இடதுசாரிய பெண்ணியம் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு நபர். யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற பெண்கள் அமைப்பு பிரான்ஸ்ல இருக்கு. அதுல வந்து நான் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன். அந்த அடிப்படையில நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருடமாக நான் உள்வாங்கிய பெண்ணியத்தையும் ஐரோப்பாவை சார்ந்த அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளில் இருக்கிற பெண்ணியம் சார்ந்த விவாதங்கள் போது எவ்வாறான விவாதங்களை எந்த கருத்தியல் அடிப்படையெல்லாம் பேசுறாங்கன்றத வந்து நம்ம தொடர்ந்து பேசலாம்னு நினைக்கிறேன். எங்க கருத்துக்கு மாற்று கருத்து கொண்ட வலதுசாரிய பெண்ணியலாளர்கள் கூட எங்களோட இணைந்து இந்த சேனல் மூலியமாக நாம ஒரு புதிய ஒரு பெண்ணியம் சார்ந்த விவாதத்தை முன்னெடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்காக பேசப்படுகிற சேனல் இது வரைக்கும் எதுவுமே இல்லை. நண்பர் அக்னி ஒரு வாய்ப்பு நமக்கு வழங்கியிருக்கார். யூ தமிழ் சேனல்ல பாவை என்ற ஒரு நிகழ்வு ஏற்கனவே இருக்கு. அதுல வந்து பெண்ணியம் சார்ந்த விவாதத்தையும் எடுத்துட்டு வர நம்ம இதை ஒரு நிகழ்ச்சியா நம்ம தொடர்ந்து நடத்துவோம். அனைத்து பெண்களுக்கும், தமிழ்நாட்டுல இருக்கிற அனைத்து பெண்களும் மாற்று கருத்து எதுவாக இருந்தாலும் யாரும் வந்து கலந்துக்கலாம், யாரும் பேசலாம். நம்ம தொடர்ந்து இதை முன்னெடுப்போம். இது வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற பொதுமக்களுக்கு ஒரு பெண்ணியம் சார்ந்த ஒரு விஷயத்துல ஒரு தெளிவான ஒரு புரிதலை உருவாக்குவதற்கான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் நினைக்கிறேன். நன்றி. நன்றி தோழர் தமிழச்சி. நீங்க ஒரு சிறு அறிமுகம் கொடுத்தீங்க. அது மாதிரி மீண்டும் ஒரு முறை நாங்க வந்து கூறிக்கொள்கிறோம். அதாவது பெண்ணியம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை இந்த சேனலில் யூ தமிழ் பாவை சேனல்ல இடம்பெறக்கூடிய பெண்ணியம் குறித்தான விவாதங்களில் பங்கு பெறுவதற்கு ஆர்வமுள்ள பெண்கள் வந்து இந்த சேனலை தொடர்பு கொண்டு
அவங்க நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவதற்கு கலந்து கொள்ளலாம் என்பதை மீண்டும் ஒரு முறை நான் வந்து கூறிக்கொள்கிறேன். அது மாதிரி தோழர் தமிழச்சி பெண்ணியம் குறித்து ஒரு அறிமுகம் கொடுத்தாங்க. இப்போ நாம 2012வது ஆண்டுக்கு பிறகு நாம வந்து பயணித்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்துல இருக்கோம். இப்போ வந்து 4வது அலை பெண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4வது அலை பெண்ணியத்துல நம்ம இருக்கோம். 4வது அலை பெண்ணியம்னா உங்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது வந்து இணைய குற்றங்கள் தொடர்பான விஷயங்கள், அது மாதிரி இணைய வழியில சோசியல் மீடியாக்களில் பெண்களை அவதூறு செய்வது, பெண்களுடைய மாண்பை குலைப்பது, ஆபாசங்களை வெளியிடுவது, அது தொடர்பான குற்றங்கள். அது மாதிரி மீட்டு, அதாவது பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து தங்களுடைய பாதிப்புகளை பற்றி அவர்களே வந்து இணைய வழியாக வெளியே பேசுவது, இதெல்லாம் வந்து 4வது அலை பெண்ணியத்தை சார்ந்து வருகிறது. இன்னைக்கு நாம எடுத்துக்கொண்டிருக்கிற விவாதம் எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 4வது அலை பெண்ணியத்தை சார்ந்துதான் நம்ம பேசுறோம். அதாவது இணையத்துல சில பெண்கள் தங்களுடைய நிர்வாணங்களை போராட்ட வடிவம் என்று சொல்லிக்கொண்டு தங்களுடைய நிர்வாணங்களை வந்து காட்சிப்படுத்துறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பரபரப்பா பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண் தொகுப்பாளர் வந்து ஒரு நிகழ்ச்சியை ஒரு மேடையில நடத்திக்கிட்டு இருக்கும் போது ஒரு நிருபர் வந்து சம்பந்தம் இல்லாம தொடர்பற்று அவங்களுடைய ஆடைகளை பற்றி கேள்விகளை ஒரு நிருபர் வந்து எழுப்புறாரு. அந்த பெண்ணே வந்து அது இதற்கு இந்த நிகழ்ச்சிக்கோ எதுக்கோ தொடர்பில்லாத ஒரு கேள்வின்னு சொல்லி அவங்க விமர்சனத்தையும் எதிர்ப்பையும் தெரிவிக்கும் போது கூட பல நிருபர்கள் சேர்ந்து அவங்கள அடக்கிறதும், அது மாதிரி அவங்க வந்து அந்த நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கேள்விகளை கடந்து அவங்க நிகழ்ச்சியை நடத்துற அந்த இதுக்குள்ள போயிடுறாங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா, எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகர் வந்து ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. அதாவது ஒரு நடிகையுடைய படத்தை போட்டு அவங்க வந்து ஆடைகள் சரியா இருந்தா கூட அதை வந்து சரிப்படுத்திக்கிற மாதிரி தங்களை வந்து ஒரு காட்சிப்படுத்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. இதை தொடர்ந்து வந்து கவிஞர் தாமரை கூட அவங்களுடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த டாபிக், அதாவது இது கொஞ்சம் பரபரப்பா பேசப்பட்டு கொண்டிருந்த நேரத்துல வந்து இதற்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி, அதாவது பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் கூட அந்த பெண்ணினுடைய ஏதோ ஒரு வகையில அந்த பெண்ணை குறை கூறும் வகையிலேயே, பெண்ணினுடைய உடைகள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணினுடைய உடலின் மேலு ஆதிக்கம் செலுத்துகிற வகையில தான் வந்து இந்த சமூகம் இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிற விதத்துல எழுத்தாளர் கொற்றவை வந்து அவங்க சில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிம்பாலிக்காக நிர்வாணத்தை வெளிப்படுத்துற ஒரு புகைப்படங்களை வெளியிட்டு இருக்கிறதா நம்ம பாக்குறோம் சமூக ஊடகங்கள்ல. இதுல வந்து ஒரு புகைப்படம் வந்து அவங்க பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் குற்றங்களுக்கு எதிராக அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில போராட்ட வடிவமாக ஒரு நிர்வாண படத்தை வெளியிட்டதா சொல்றாங்க. அது பாத்தீங்கன்னா அவங்களுடைய பின்புறத்தை காண்பித்து கொண்டு ஒரு அரை நிர்வாணம் தான் இருக்கும், ஒரு தலை முதுகு அந்த இடுப்பு வரைக்கும் காட்டுற மாதிரியான ஒரு நிர்வாண படத்தை போராட்ட வடிவமாக முன் வச்சதா சொல்றாங்க. அந்த படத்தை வெளியிட்டு இருந்தாங்க. அது மாதிரி இன்னும் 2 படங்கள், அதாவது அவங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும் முழு நிர்வாணமாக இருப்பது போன்ற சில படங்களை வெளியிட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து ரொம்ப விமர்சனங்கள் எழுந்தது, பரபரப்பாக பேசப்படுகிறது. அவங்களுமே அவங்களுடைய கருத்துக்களை நிறைய தெரிவிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெண்களுடைய உடல் வந்து அது அவங்களுடைய கணவருக்கானது கிடையாது, இணையருக்கானது கிடையாது, அது அந்த பெண்களுடைய உடல் மீதான உரிமை அந்த பெண்களுக்கு தான் அப்படின்னு சொல்ற அதே நேரத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய நிர்வாணம் வந்து எனக்கு ஒரு பெண்களுடைய நிர்வாணம் பெண்களுக்கு அவமானம் அல்ல, அது ஒரு ஆயுதம் அப்படின்ற அடிப்படையில தான் நான் போராட்ட வடிவமா தான் வெளியிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சில விளக்கங்கள் சொல்றாங்க. இதை பத்தி முதல்ல இன்றைய விவாதத்துல முனைவர் பரிமளா அவர்களை வந்து நம்ம கருத்து கேட்க இருக்கிறோம். இதை எப்படி அவங்க வந்து தன்னுடைய நிர்வாணத்தை வந்து அவங்க எதற்கு ஒப்பிடுறாங்கன்னா, ஒரு மணிப்பூரில் நடந்த
ஒரு இராணுவத்திற்கு எதிராக பெண்கள் வந்து நிர்வாண போராட்டம் நடத்தினாங்க. அதற்கு ஒப்பாக தன்னுடைய நிர்வாண படங்களை வந்து அவங்க ஒப்பிட்டு பேசுறாங்க. இதை தொடர்ந்து நீங்க உங்களுடைய கருத்துக்களை பேசுங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்துகள் வந்து விளக்கங்கள் தேவைப்பட்டால் நம்ம தோழர் தமிழச்சியை கேட்போம். இது வந்து ஒரு பேட்டி மாதிரி கிடையாது, ஒரு விவாதம் மாதிரி நாம வந்து விவாதிக்க போறோம் இதை குறித்து. முதல்ல தோழர் கொற்றவை வந்து முகநூல்ல அந்த பதிவு போடும்போது என் உடல் என் உரிமை அப்படின்ற மாதிரி ஒரு இதில் 3 புகைப்படங்கள் வந்து அவங்க வெளியிட்டாங்க இல்லையா. அதில் ஒன்று வந்து அந்த பொள்ளாச்சிக்காகன்னு சொல்லிட்டு ஒரு நிற்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ, இன்னொன்று வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக 2 புகைப்படங்களை நானே எடுத்தேன் அப்படின்னு சொல்லி வெளியிட்டாங்க. 3 புகைப்படங்களில் வந்து 1 பொள்ளாச்சிக்காக எடுத்தது, 2 வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக எடுத்தது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொள்ளாச்சி விஷயத்துக்கு எடுத்தப்பட்ட புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனா அடிக்காதீங்கண்ணா ப்ளீஸ்னா அப்படின்ற குரல் கேட்டுதுன்னா அதனுடைய உண்மைத்தன்மை புரியும். ஆனா அந்த புகைப்படம் அதற்காக எடுக்கப்பட்டது அல்ல. அது வந்து ஒரு போட்டோ ஷூட்டுக்காக எடுக்கப்பட்டு இவங்க போஸ்ட் கொடுத்து இவங்க வேற ஒரு விஷயங்களுக்காக எடுக்கப்பட்ட அந்த புகைப்படத்தை வந்து இதுக்காக போடுறேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுல ஒரு அழகியல் தான் இருக்குது. ஓவியம் போடுற ஒரு பெண் வந்து தன்னுடைய வளைவுகளை காட்டி ஒரு போஸ்ட் கொடுக்குற மாதிரி ஒரு எக்ஸிபிட் பண்ற மாதிரியான அழகியலுக்காக எடுக்கப்பட்ட புகைப்படத்தை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட பெண்களுக்காக நான் போடுறேன்னு சொல்றாங்க. இன்னும் 2 புகைப்படங்கள் வந்து நான் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பெண் பாதிக்கப்பட்டதுக்காக நான் நானே எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஆனா அந்த நிகழ்ச்சி நடந்தப்ப அவங்க அதை போடல. இப்ப பட்டுக்கோட்டை பிரபாகர் வந்து ஏதோ ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு, உடைகள் வந்து சரியான உடைகளை கூட சரியில்லாம ஆக்கிக்கிட்டு தான் மேடையில ஏறுறாங்கன்னு ஒரு பதிவு போடும்போது அதை எதிர்க்கிறதுக்காக போடும்போது அந்த புகைப்படத்தை போட்டுட்டு அண்ணா யூனிவர்சிட்டி பெண் பாதிக்கப்பட்டதுனால நான் போட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ப அதுக்கு வந்து ஒரு ஆங்கிள வந்து அவங்க இப்பதான் கொடுக்குறாங்க. உண்மையிலே அதுக்காக தான் அது எடுக்கப்பட்டதுன்னா நீங்க அந்த நேரத்துல அதை போட்டிருக்கலாம்ல. இப்ப வேற ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதை போட்டுட்டு இதுக்காக நான் எடுத்தது அப்படின்னு சொல்லி அதை சொல்றாங்க. நான் ஒரு புகைப்படத்துல மேல இருக்கிற கடவுளை பாக்குறேன், கடவுள் வந்து காப்பாற்ற மாட்டாரான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. கடவுளை பார்க்கல அவங்க, ஆக்சுவலா கேமரா மேல வச்சிருக்கிறாங்க, கேமராவை தான் பாக்குறாங்க. அதுவும் போஸ்ட்காக கொடுக்கப்பட்ட ஒரு இன்டென்ஷனலா ஒரு போஸ், நேக்கட் போஸுக்காக கொடுக்கப்பட்டது தான் அது. நேக்கட்னஸ்க்கும் நியூடிட்டிக்கும் வித்தியாசம் இருக்குது. செல்ஃப் கான்சியஸா நியூடா இருந்தாங்கன்னா அது நேக்கட்னஸ். கொற்றவினுடைய போட்டோ வந்து நேக்கட் போட்டோ, அதுல வந்து சந்தேகமே கிடையாது. நியூட்னஸ்ன்றது வந்து அவங்கள அறியாமலே இருந்தாங்கன்னா அதுதான் நியூட். ஸோ இந்த புகைப்படங்களை போட்டு நான் வந்து மார்க்சிஸ்ட்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. உண்மையிலேயே எனக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, நிர்வாணமாக பெண்கள் நிற்கிறது வந்து அதை வந்து அதுல வந்து ஒரு அரசியல் இருக்குதா, அதன் மூலமா அது வந்து ஒரு அரசியல் போராட்ட வடிவமா நிர்வாணம் அப்படின்றதுல வந்து எனக்கு ஒரு சில கேள்விகள் இருக்குது. உண்மையிலே வந்து அது ஒரு அரசியல் போராட்ட வடிவம்னா ஏன் இங்க இருக்கிற பெண்ணிய அமைப்புகளும் பிற இயக்கங்களும் அந்த போராட்ட வடிவத்தை முன்னெடுக்கல? மணிப்பூர்ல நடந்த ஒரு விஷயம் வந்து இதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். அங்க வந்து பாதிக்கப்பட்ட பெண்களே வந்து நியூடா அவங்களுடைய பாதிப்பை எதிர்த்து அவங்க நியூடா ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அதுக்கான ஒரு பலன் இருந்தது. அந்த ஆர்மி டிப்ளாய்மெண்ட் அந்த ரைஃபிள்ஸ்லாம் இது பண்ணாங்க, அதுல வந்து ஒரு ரிசல்ட் இருந்தது. ஆனா முகநூலில் இப்படி ஒரு பதிவை போட்டுட்டு நான் இவங்களுக்காக அதை போடுறேன்னு சொன்னாங்கன்னா அதனால எந்த பயனாவது இருக்குமான்ற கேள்விதான் வந்து எனக்குள்ள இருக்குது. என்ன பயன் கிடைக்கும் இவங்களுடைய நிர்வாண படத்தின் மூலமா? அந்த டாபிக் பொள்ளாச்சி பத்தியோ அண்ணா யூனிவர்சிட்டி பத்தியோ மாறாம இவங்களோட நியூடிட்டி பத்தி, இவங்களுடைய நேக்கட் போட்டோ நிர்வாணத்தை பத்தி தான் மாறுது. அப்ப நீங்க என்ன பேச வரீங்களோ அது பேசப்படாம உங்களுடைய நிர்வாணம் தான் பேசு பொருள் ஆகுதுன்னா நாம சாதிக்கிறது என்ன? அதுதான் என்னோட கேள்வி. இல்ல அவங்க முன்வைக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண் உடல் மேல ஆதிக்கம் செலுத்துறாங்க இல்லையா ஆண்கள். அதாவது பெண் உடல் மேல ஒரு பலாத்காரம், ஒரு வன்முறையை பாலியல் வன்முறையை செலுத்திட்டு அதற்கு காரணமாக பெண் உடலையே காரணமா சொல்றாங்க இல்லையா. அவங்களுடைய இதற்கு காரணம் வந்து அந்த பெண் தான் பாலியலா தன்னை தூண்டி விட்டாங்க, அந்த பெண் போட்டிருந்த உடைகள் தான் அதற்கு காரணம், அந்த பெண் வந்து அந்த நேரத்தில் அங்க எதுக்கு போனாங்க, இப்படிப்பட்ட பெண் உடலின் மீது ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு விஷயத்தை தான் எதிர்ப்பதாக தானே அவங்க சொல்றாங்க. அவங்க நிர்வாணத்தையே கூட அது மாதிரி அவங்க கூட என்ன சொல்றாங்க,
இப்ப ஒரு பாலியல் குற்றம் நடக்குதுன்னா அந்த பாலியல் குற்றத்துக்கு சட்டம் மட்டுமே தீர்வாகாது. அந்த குற்றத்துக்கு, அந்த குற்றம் செய்த குற்றவாளிக்கு ஒரு தண்டனை கிடைத்து விட்டால் அதுவே தீர்வாகாது அப்படின்னு சொல்றாங்க. சமூக மாற்றம் நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமூக மாற்றம் எங்கிருந்து வரணும்? ஆணுக்கு பெண்ணுடைய உடல் ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயமாக ஆண் பார்க்க கூடாது, நியூடிட்டியை நார்மலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை குறித்தான கருத்தை நான் தோழர் தமிழச்சி கிட்ட கேட்கிறேன். ஏன்னா நீங்க தோழர் தமிழச்சி, நீங்க பிரான்ஸ் நாட்டுல இருக்கீங்க. பிரான்ஸ்ல இது போல பல நிர்வாண போராட்டங்கள் நடந்திருக்கிறத பார்த்திருக்கோம். சமீபத்தில் கூட அரை நிர்வாணமாக பெண்கள் மார்பு வரை காட்டிக்கிட்டு உடம்பில் ஸ்லோகன்கள் எழுதிக்கிட்டு அப்படி அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துறத நம்ம பார்த்திருக்கோம். இவங்க சொல்ற மாதிரி, உங்க எழுத்தாளர் கொற்றவை சொல்ற மாதிரி நியூடிட்டியை நார்மலைஸ் பண்றது எந்த வகையில இது சரியா இருக்கும்? ஒரு மார்க்சியவாதியாகவும் ஒரு வளர்ந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிய செயல்பாட்டாளராகவும் உங்களுடைய கருத்து இத குறித்து என்ன? அதற்கு பிறகு பரிமளா தோழர் முனைவர் பரிமளா அவர்கள்கிட்டயும் சில கேள்விகள் இருக்கு, அதை நம்ம தொடர்ந்து விவாதிப்போம். இப்ப நான் கேட்கக்கூடிய விஷயத்துல உங்களுடைய கருத்து என்ன? இது நியூடிட்டியை நார்மல் செய்வது எந்த வகையான போராட்டம்? அந்த மாதிரி போராட்டங்கள் இங்க இந்தியால மட்டும்தான் நியூடிட்டியை நார்மலைஸ் செய்யணும்னு சொல்றாங்க. இப்ப உங்களுடைய மாதிரி வளர்ந்த நாடுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு கடற்கரையில பிக்னி போட்டுட்டு பெண்கள் போகிறது, அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நார்மலா இருக்கு. அங்க எந்த ஆணும், அங்க கூட உங்க நாட்டிலையும் பாலியல் வன்முறை வல்லுறவுகள் நடக்கும், பாலியல் குற்றங்கள் நடக்கும். ஆனா உங்க நாட்டுல அந்த பாலியல் குற்றங்களுக்கு காரணமாக பெண்ணுடைய உடலை காரணமாக அவங்க சொல்றது இல்லைல்ல ஆண்கள். அததான் அவங்க கொற்றவை குறிப்பிடுறாங்க. அதுக்குதான் இங்க நியூடிட்டியை நார்மலைஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. இதை குறித்தான உங்களுடைய கருத்துக்களோ விமர்சனமோ என்ன? அதை நம்ம பேசலாமே. இப்ப நாம பேசுற விவகாரம் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு சமூகவியல். அந்த சமூகவியல்ல அரசு எப்படி செயல்படுது, சட்டத்துறை, நீதித்துறை இவையெல்லாம் எந்த அளவுக்கு சரியா செயல்படுது, அதை நம்ம பிரான்ஸ் நாட்டு அரசாங்கத்தோட, பிரான்ஸ் நாட்டு சட்டத்துறையோட அல்லது பிரான்ஸ் நாட்டு காவல்துறையோட ஒப்பிட முடியுமா அப்படின்னாக்கா ஒப்பிடுவதே தவறுன்னு சொல்லுவேன். ஏன்னா பெண்ணியம் கூட ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி அந்தந்த நாட்டின் சமூக சூழலுக்கு ஏற்றபடிதான் அந்த பெண்ணியத்தை நம்ம முன்னிறுத்தி ஒரு விவாதத்தை உருவாக்க முடியும். ஒட்டுமொத்தமான பெண்ணியத்துக்கான ஒரு கருத்தியலை நம்ம மேற்கொள்ள காட்ட முடியும்னா சமூகவியல நடக்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும் பொழுது கொற்றவை சொல்றாங்க இல்லையா, குற்றவாளி தண்டனைக்கு உட்படுத்தப்படலாம். ஆனா நான் இந்த சமூகத்துக்கு பாடம் கற்றுத்தர விரும்புறேன். இந்த சமூகம் பெண் உடல் மீதான ஈர்ப்புல இருந்து அவங்க விலக்கப்படணும், பெண்ணை சக பெண்ணாக பார்க்கணுன்றதுக்காக என்னுடைய நிர்வாணத்தை வைத்து பயிற்றுவிக்கிறேன்றது உலகத்துல இது வரைக்கும் எங்கேயுமே நடக்கல. எந்த ஃபெமினிசம் சார்ந்த எந்த பெண்ணியலாளர்களும் யாருமே அப்படி பேசுறது இல்லை. இந்த நூதனமான கருத்தின் மீது தான் என்னுடைய முழு கேள்வியும் குவிந்திருக்கு. இப்ப இந்த கொற்றவை நிர்வாணம் குறித்து நம்ம பேசணும்னாக்கா நிர்வாணத்தோட நின்னணும். இதுல உடைன்ற விஷயத்த உள்ளிட்டா இதோடைய விவாத தன்மை மாறுபடும். அப்ப கொற்றவை மீது நடத்தப்படுகிற தாக்குதல்கள், அதுல இருந்து அவங்க எதிர்கொள்ற விஷயங்கள், அவங்க பேச முற்படுற விஷயங்கள், அதை நாம அந்த அடிப்படையில கொண்டுட்டு போனா சிறப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ எனக்கு என்னன்னாக்கா இவங்க ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. சாரதா, நீங்க சொன்னீங்களா சற்று முன்பு பேசும் பொழுது, தமிழ்நாட்டுல பாலியல் குற்றவாளிகளுக்கு அவங்க தண்டிக்கப்படுறது தண்டனை கிடைக்கட்டும் அப்படின்ற அந்த தண்டனையே கிடைக்காம அரசியல் தலையீடுகள் வருது. இப்ப பிரான்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு பாலியல் குற்றங்கள் ஒரு அரசியல் கட்சி சார்ந்த ஒரு நபர் நடத்தப்பட்டிருக்காருன்னா அது பயங்கர விவாதமா மாறும். 6 மாசத்துக்குள்ளே தீர்ப்பும் வந்துடும். அந்த இதுல கட்சி தலையிடாது. ஆனா இந்தியாவில் அப்படி கிடையாது. தமிழ்நாட்டுல இப்ப எடுத்துங்க, ஞானசேகரனுடைய பாலியல் விவகாரம் பிப்ரவரி மாசம் தான் நீதிமன்றம் இது வருது. 4 மாசத்துல தீர்ப்பு ஜூன் 22ஆம் தேதி வருதுன்றாங்க. அப்ப வேற சில பாலியல் குற்றச்சாட்டுகளா இருக்கு. ஏன் நாம பேசிக் கொண்டிருக்கிற லூலு மாஃபியா பாலியல் குற்றச்சாட்டுகள் அரசியல் காரணங்களால் திட்டமிட்டு அதே சைதாப்பேட்டை 9வது குற்றவியல் நீதிமன்றத்தில் தான் அந்த வழக்கும் நடக்குது.
அந்த வழக்கு விசாரணைகளே வராமல கடந்த 1.5 வருடங்களாக குற்றவாளிகள் மனு கொடுக்குறாங்க, இந்த வழக்குல இருந்து என்ன விடுவிக்கணும்னு. அது மீதான விசாரணை நடந்துட்டு இருக்கு. அப்ப ஒவ்வொரு பாலியல் குற்றமும் அரசியல் தலையீடு வராத வரைக்கும் ஒருவேளை காவல்துறையும் நீதித்துறையும் மிக சரியாக செயல்பட வாய்ப்புகள் உண்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஒரு அரசியல் கட்சி உள்ள தலையிட்டால் அல்லது அதிகாரத்தில் உள்ளவர்கள் தலையிட்டால் அவர்களுக்கான இந்த சட்டங்கள் வளைந்து நெல்லும் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் பொழுது அது ரொம்ப ஆபத்தா போகுது. அப்ப இதுக்காகவே நம்ம போராட வேண்டியதாகுது. அதை சார்ந்த இப்ப உதாரணத்துக்கு என்ன எடுத்துங்க, ஒரு லூலு மாஃபியா பாலியல் குற்றங்கள் தொடர்பாக 2021 புகார் கொடுத்து இந்த வருஷத்தோட 5 வருஷம் முடிய போகுது. புகார் மேலே விசாரணை நடக்கல. சென்ற வருடம் நான் இந்தியாவுக்கு வரும்போது காவல்துறை வந்து சைபர் கிரைம்ல விசாரணைக்கு உட்படுத்தினாங்க. ஆனா அதை சார்ந்து எந்த அறிக்கையும் வந்து சமர்ப்பிக்காம குற்றவாளிகளை விசாரணைக்கு உட்படுத்தாம இருக்காங்க. அப்ப இதையெல்லாம் வந்து கொற்றவியால கேள்வி கேட்கிறாங்களா? கேள்வி கேட்க முடியாது. அப்போ ஒரு குற்றம்ன்ற ஒரு விஷயத்த வந்து நீதிமன்ற விசாரணை எப்படி நடக்குதுன்ற புரிதல் வந்து கொற்றவைக்கு இல்ல. ஒரு பாலியல் குற்றங்களில் அரசியல் குறுக்கீடுகள் வருதுன்னா அதை எப்படி எதிர்க்கிறது, அதுக்கு என்ன மாதிரியான, அதுக்கும் நிர்வாண போராட்டம் நடத்துவாங்களா? நீதிமன்றம் தீர்ப்பை வந்து விரைவுபடுத்துங்க, காவல்துறை விசாரணை விரைவுபடுத்துங்க, இதுக்கும் நான் வந்து நிர்வாண போராட்டம் நடத்துறேன்னு ஏதாவது போராட்டம் பண்ணிருக்காங்களா? அப்படி இல்லாதப்போ நான் இந்த சமூகத்துக்கு பயிற்றுவிப்பதற்கு என்னை ஒரு நிர்வாண காட்சியாக என்னுடைய பங்களிப்பை கொடுக்கிறேன்றது வந்து நீங்க வந்து அரசை நோக்கி கேள்வி எழுப்புவது மக்களை மனமாற்றம் செய்ய வேலையை நீங்க செய்ய முற்படுறீங்க. அதே போல குற்றவாளிகள் அரசியல் கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த பாலியல் குற்றவாளிகள் மீது நீங்க கடுமையான ஒரு விமர்சனத்தை வந்து முன்வைக்க தயங்குறீங்க. இதை வந்து நான் கொற்றவைகிட்ட நான் கடந்த இத்தனை வருடங்களாக நான் பார்த்துட்டு இருக்கேன். அதனாலதான் அவங்க நிர்வாண போராட்ட வடிவம் என்பது ஒரு சமூகத்தை மாற்றுவதற்கான ஒரு சமூக சிந்தனையை ஒரு பண்டமாக ஒரு சுரண்டல். அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, வேற வந்து ரூட் காஸை தான் நம்ம தேடணும், நம்ம வந்து சிம்டம்ஸ்க்கு அதுக்கான போராட்டங்கள் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது ரூட் காஸ், வேரோட இந்த விஷயத்தை வந்து நாம அணுகணும். அப்படி பார்த்தோம்னா ஆண்களுக்கு பெண்களை எப்படி கையாள்வது அல்லது பெண்களை எப்படி நடத்துவதுங்கிற ஒரு, அதாவது அவங்க வந்து அதாவது வேரோட இந்த காரணத்துக்கு வந்து ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுக்காக தான் அவங்க வந்து சமூக மாற்றம் நிகழாம இதுக்கான முடிவெல்லாம் வராதுன்னு சொல்றாங்க. அதனாலதான் அவங்க வந்து சமூக மாற்றத்தை நோக்கி அவங்களுடைய பங்களிப்பாக இத சொல்றாங்க. அவங்க சமூக மாற்றம், ஒரு பாலியல் குற்றங்கள் நடக்குது, பாலியல் குற்றம் நடக்கிறத விட்டு நான் சமூக மாற்றத்துக்காக பேச போறேன், சமூக மாற்றத்துக்காக நிர்வாணமா நிக்க போறேன்னாக்கா, ஒரு பாலியல் குற்றம் நடந்திருக்கு, பாலியல் குற்றங்களில் அரசியல் தலையீடுகள் வருது, பாலியல் குற்றவாளிகள் அரசியல் அதிகாரத்தோட வந்து நிக்கிறாங்கன்னா அவங்க மேல ஏன் விமர்சனம் போவாம நம்ம சமூகத்தை திருத்த போறோம்னு சொல்றாங்க. இங்குதான் இந்த விமர்சனமே வருது கொற்றவை மேல. இந்த விமர்சனத்தை தான் இடதுசாரி தோழர்கள் பல ஆண் தோழர்கள் கேட்கும் பொழுது நீங்க ஆணாதிகவாதிகளாக என்னை எதிர்கொள்றீங்க, இந்த பிரச்சனைன்னு பேசுறாங்க. ஒரு பெண்ணாக நாங்க நிக்க, நான் வந்து இப்ப கேள்வி எழுப்பும் போது என்ன வன்மவாதின்னு சொல்றாங்க. இந்த நிலைப்பாட்டை குறித்து நம்ம கொற்றவை மீது ஒரு சரியான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கணும்னாக்கா, இப்ப கலாச்சார காவலாளிகள் கேள்வி கேட்கிற மாதிரி கொற்றவை நீ வந்து அப்படி குறுகி உக்காந்துட்டு இருக்க, நிமிர்ந்து நில்லு, நெஞ்சு நிமிர்த்து, நேர்கொண்டு நட, நேர்கொண்ட பார்வையோட இந்த சமூகத்தை அணுகுன்னு பேசி கிண்டல் பாணியில பேசுற அளவுக்கு நம்ம பேச முடியாது. ஏன்னா இவர் வந்து ஒரு நிர்வாண படத்தை பொது வெளியில விற்கிறாங்க பொழுது அது சார்ந்த விவாதம் அனைத்து தரப்புப்பட்ட மக்கள் கிட்ட இருந்து உருவாகும். அந்த வாதங்கள் தனக்கு சார்பாக இருக்கணும்னு கொற்றவை எதிர்பார்க்க கூடாது. நம்ம அரசியல் அற்று பேசுபவர்கள், கிண்டலாக அனுபவர்கள், அவர்களை வந்து புறக்கணிச்சிடுவோம். கொற்றவையை யார் ஆதரிக்கிறாங்கன்றத வந்து நம்ம பார்க்கணும். கொற்றவையை ஆதரிப்பவர்கள் பெரும்பாலும் இடதுசாரிகள் இருக்காங்கன்னா அந்த நிலைப்பாட்டை வந்து கேள்விக்கு உட்படுத்தலாம். என்ன நிலைப்பாட்டுல இருந்து கொற்றவை ஆதரவு நிலைப்பாட்டுல நீங்க இதை முன்னெடுக்கிறீங்க, இந்த அரசியல் நிலைப்பாட்டை முன்னெடுக்கிறீங்க? ஏன்னா இந்த அரசியல் விவாதங்கள், பெண்ணியம் சார்ந்த விவாதங்கள்லாம் வந்து தன்முனைப்போட ஒருவரை உயர்த்தி பிடித்து ஒருவரை தாழ்த்தி மட்டம் தட்டி இழிவுபடுத்தி பேசுவதற்கான ஒரு விவாதமாக இது மாறிவிடக் கூடாது என்பது நம்ம ரொம்ப கவனமாக செயல்படணும். ஏன்னா கலாச்சார பாதுகாவலருக்கு இடம் கொடுக்கிற மாதிரியுமான ஒரு விமர்சனம் கொற்றவை மேல வரக்கூடாது. ஏன்னா கொற்றவையும் லூலுவையும் நான் ஒரே இடத்துல தான் ஓரணிக்குள்ள வைப்பேன். என்னன்னா அவங்க முதலாளித்துவ சிந்தனை பெண்ணிய நோக்கோட செயல்படுகிற ஒரு நிர்வாணத்தை வெளிப்படுத்துகிற, காட்சிப்படுத்துகிற குணங்களை கொண்டவர்களாக இருக்காங்க.
ஆனா லூலு அரசியலற்ற ஒரு நபர். லூலு கிட்ட வந்து பெண்ணியம் சார்ந்த புரிதலும் கிடையாது. அவங்களுடைய நடவடிக்கை, அவங்களுடைய வாழ்வியல் முறை எல்லாமே வந்து பூர்ஷ்வா நிலைப்பாட்டுல இருக்கிற ஒரு 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 அடிமை முறையில இருக்கிற தன்னுடைய பாலியல் தேவையை மட்டும் பேசுகிற ஒரு பெண்ணாக அவர் இருக்கிறார். அது அவருடைய விருப்பம் சார்ந்தது. அதை கூட நம்ம தலையிட முடியாது. அது தனியாக சுயேட்சையாக லூலு அதை அனைத்தையும் செய்யறதுக்கு அவருக்கு முழு உரிமையும் உண்டு. அதை சட்டமும் கேள்விக்குட்படுத்த முடியாது. நம்மை போன்ற தனிநபர்களும் கேள்விக்குட்படுத்த முடியாது. அது தனிநபர் சுதந்திரம். ஆனால் லூலு ஒரு குழுவை உருவாக்கி குழுக்குள்ள பல பெண்களுக்கு பாலியல் கட்டற்ற பாலியல் அப்ப இந்த நிலைப்பாடுகள் தொடர்ந்து நீடிக்கிற பட்சத்துல அரசியல் கொண்ட மார்க்சிய கல்வியின் மூலியமாக என்னுடைய வாழ்வியல் முறைகளை நான் கையாளுகிறேன். நான் ஒரு மார்க்சியவாதி என்று சமூக ஊடகங்களில் பிரகடனப்படுத்தின கொற்றவை ஒரு மிக சிறப்பான ஒரு மார்க்சியம் பேசுகிற ஒரு நபராக நான் அவரை கவனிச்சிட்டு இருந்தேன். பெண்ணியம் சார்ந்த விஷயங்கள் அனைத்திலும் வந்து ஒரு மார்க்சிய பார்வையிடத்தை அணுகுவாங்க. கொற்றவை கட்டற்ற பாலுறவுக்கு எதிரானவர். அவர் வந்து லூலுவோட நம்ம பொருத்த முடியாது. அப்ப போராட்ட வடிவங்கள் மீதுதான் நான் வந்து கொற்றவை மீது விமர்சனம் வைக்கிறேன். அப்ப போராட்ட வடிவங்கள் மாறுவதற்கான காரணங்களை ஏன் இப்படியான ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள வர முற்பட்டு இருக்காங்கன்றத நீங்க சொல்லுங்க சார். அது சார்ந்து நம்ம பேசுவோம். அவங்க மேல வந்து விமர்சனம் வந்து அவங்களுடைய நோக்கம் வந்து சரியான நோக்கம் தான். அவங்க வந்து லூலுவோட ஒப்பிடலாம் முடியாது. அவங்க வந்து அவங்களுடைய நோக்கம் என்னன்னா ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு அவங்களுடைய பங்களிப்பாக அதை பாக்குறாங்க. அவங்க ஒரு போராட்ட வடிவமாக அவங்களுக்கு அவங்க நினைத்ததை அவங்க முன்வைக்கிறாங்க. ஏதாவது ஒரு மாற்றம் நிகழாதா, ரேடிக்கலா ஏதாவது ஒரு சேஞ்ச் வராதா அப்படின்னு தான் அவங்க வந்து அவங்களுடைய நோக்கம் அதுவா தான் இருக்கு. அவங்களுடைய நோக்கம் வந்து குற்றவாளிகளை வந்து ஊக்குவிப்பதோ அல்லது குற்றங்களை வந்து நியாயப்படுத்துவதோ அதெல்லாம் அவங்க செய்யல. அவங்க வந்து அவங்களுடைய பங்களிப்பா அதை சொல்றாங்க. இன்னொரு விஷயத்த கவனிக்கும் போது அவங்க மேல வந்து இடதுசாரிகள் நிறைய வந்து விமர்சனங்களை வைக்கிறாங்க. அதுவும் அவங்க எப்படி விமர்சனங்கள் வைக்கிறாங்கன்னா இந்த போராட்ட வடிவத்தை தான் அவங்க வந்து விமர்சனமாக வைக்கிறாங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா கொற்றவை வந்து எதை வந்து தனக்கு சாதகமா எடுத்துக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அதாவது காந்தி வந்து அரை நிர்வாணமா இருந்தாரு, அவரு வந்து கோமணம் கட்டிக்கிட்டு இருந்தாரு, அந்த மாதிரியான ஒரு இத வந்து அதை சரின்னு ஏத்துக்கிறவங்க இப்ப என்னுடைய நிர்வாணத்தை வந்து எப்படி விமர்சிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. அந்த மாதிரி வந்து அவங்க சில இடங்கள்ல வந்து அத மாதிரி இந்த சாமியார்கள்லாம் வந்து நிர்வாணமாக போறாங்க, அதையெல்லாம் கேள்வி கேட்காதவங்க என்னுடைய இதை விமர்சனம் பண்ண வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களுக்கெல்லாம் வலதுசாரிகளை வந்து ஒரு இதுவா காட்டுறாங்க. அவங்க எதிர்ப்பா காட்டுறாங்க. வலதுசாரிகளுடைய விமர்சனங்களை வந்து எதிரா காட்டுற அதே கொற்றவை வந்து இடதுசாரிகள் வந்து விமர்சனம் வைக்கும்போது இடதுசாரிகளையும் திட்டுறாங்க. அதாவது இவங்கெல்லாம் இடதுசாரிகளே கிடையாது, இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு அப்போ வந்து ஒரு தெளிவில்லாம இருக்கு. என்னை மாதிரி ஒரு சாமானிய பெண்களுக்கு இது ரொம்ப குழப்பத்தை கொடுக்குது. இவங்க யாரை உண்மையிலேயே இவங்க வந்து இவங்க எதை வந்து இவங்க எதிர்க்கிறாங்க அல்லது இவங்க எந்த விமர்சனத்தையும் இவங்க வந்து அப்போ ஆக மொத்தத்துல இவங்க ஏற்றுக்கொள்ற மனநிலையில இல்லைன்ற மாதிரிதான் எங்களுக்கு ஒரு புரிதல் வருது.